ஒரு 90 mmல ஒரு பிவிசி பழுப்பு. ஒரு வாட்டுக்கான எடுத்துக்கிறேன், ஒரு ஆசை பிளேட் எடுத்துக்கிறேன். ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே காகாவலி மாதிரி இருக்குது. அது அண்டங்காகாவலி. ஒரு நூல் உண்டை, ஒரு ஆணி உங்களுக்கு கவரம்னா கவர் எடுத்துங்க, நூலுன்னா நூல் இருந்தா எடுத்துக்கங்க. ஒரு 25 mmல பிவிசி பழுப்பு ஒன்று எடுத்துக்கிறேன். அட லூசே, பழுப்பு தான் அழுக்கா இருக்குங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஓகே காய்ஸ், தேவையான பொருளாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா வந்து என்ன சொல்ல போறோம்னா வந்து ஃப்ரூட் பிக்கிங் தான் செய்ய போகிறோம். ஸோ பெருகிற போல் அதனால வந்து ஸோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். போயிடலாமா? பண்றியே முட்டா பயிலுலா உங்க அறிவுலி அறிவு பேயில போவோம். காய்ஸ், இப்போ வந்து வாட்டர் கேன் எடுத்துக்கணும்ல. இந்த வாட்டர் கேனில் வந்து ஸோ இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இல்லை ஒரு ப்ளஸ்ஸு போல போட்டால் போதும் காய்ஸ். ப்ளஸ்ஸு போல வந்து போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இவ்வளோ அளவு, இந்த அளவுக்கு இந்த மார்க் பண்ணியிருக்காங்களே, ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். மார்க் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஆசா பிளேடு வச்சு அறுத்துக்கலாம். போட்டுக்கினாரா காய்ஸ், இப்படி போட்டுருங்களா. இதை வந்து இப்போ வந்து ஆசா பிளேடு வச்சு அறுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமே இல்லை, ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து அறுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், பெரிய விஷயமே கிடையாது. ஸோ வந்துக்கலாம் ஆசா பிளேடு வச்சு. நந்தினி, இப்படிலாம் அறுக்கிறோமே லைக் போடுவாங்க. டேய் கம்முனுறா. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். போட்டுச்சாடா, போட்டுச்சு गाइस. கையில் அடி வாங்கிய நந்தினி மீண்டும் அரைக்கின்றார். காய்ஸ், நீங்கள் வந்து அறுக்கும்போது வந்து பார்த்து அறுங்க. ஸோ இப்போ வந்து என் தங்கச்சி கையில் வந்து அறுத்துக்கிச்சு. ஸோ பாவம் கண்ணிலேருந்து தண்ணீர் வருது பாருங்களேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. காய்ஸ், சப்போஸ் நீங்கள் செய்கிற மாதிரியா இருந்தால் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்துருங்க. ஏன்னா வந்து இந்த சென்டரில் வந்து ரொம்ப வந்து தின்னாக இருக்குது. எப்படின்னா தின்னாக இருக்குது, அதனால வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த இடம் வந்து இதுவாகுது, அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே. ஸோ ஒரு வழியாக வந்து கஷ்டப்பட்டு வந்து சூப்பராக அறுத்தாச்சு. ஸோ எப்படின்னா இந்த 4 இது இங்கே பாருங்க, 4 இது. ஸோ இப்படி வந்து அறுத்துக்கணும். இப்படி வந்து 4 இதுவாக வந்து அறுத்தாச்சு. சூப்பராக வந்து அறுத்தாச்சு. கைஸ், சப்போஸ் நீங்கள் செய்கிற மாதிரியா வந்தால் ஸோ இந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும். கரெக்டாக வந்து எங்கெல்லாம் புரிகிற போல் சொல்ல போனால் வந்து இது போல் வந்து கட் பண்ணி வச்சுருக்குல்ல 4 மூலியமும், இந்த 4 இடத்துலையும் வந்து கட் பண்ண பகுதியில் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதனால் வந்து நான் சால்ட்ரிங்ஸ் வச்சு தான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் சால்ட்ரிங் இருந்தால் ஹோல்ஸ் போட்டுங்க, இல்லைனா ஹோல்ஸ் போட தெரியாதா போட்டுங்க, அவ்வளோதான். கரெக்டாக வந்து கயிறு உள்ளே போய் கட்டுற அளவுக்கு பெருசாக போடக்கூடாது, கயிறுக்கு ஏற்ற போல் போட்டுக்கணும் லிமிட்டாக. கைஸ், நம்ம ஊரில் என்னன்னு தெரியல, இப்போ வந்து வெயில் காலம் ஆயிடுச்சு, அதனால வந்து மழை வருது போல். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், அப்படியே மேகம் மூட்டமாக இருக்குது, மழைலாம் வரப்போகுது நம்ம ஊரில். ஸோ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை வெயில் இல்லாமல் இருக்குது, இல்லைனா அவ்வளோதான். ஸோ முகலாம் வெந்து போய் இப்பயே வர நான் ரொம்ப ஏசியில் இருந்தேன்னா, இப்போ வந்து வெயிலில் வந்துட்டனால ரொம்ப கருத்துணுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். ஸோ நல்ல வேலை வந்து இந்த மேகம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. நல்ல வேலை சுத்தமான உருட்டு. ஓகே, என்னுடைய பெருமைகளை சொல்ல வேணாம், அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இப்போ வந்து இந்த கயிறு இல்லை இது, அண்டு இந்த ஒயர் வந்து எங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருந்தது. அதனால் வந்து இந்த 3 ஒயர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஒயர் இருக்குதோ என்ன இருக்குதோ எதுனா ஒன்று எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ மழை வேறு வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்து முடிச்சிடணும். ஸோ ஓகே, சால்ட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா ஓகே, ஹோல்ஸ் போட்டாச்சு, தேவையான போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஹோல்ஸ் உள்ள இப்படி விட்டு கரெக்டாக வந்து இப்படி உள்ளே வந்து முடிச்சு போட்டு நிற்கிற போல் ஸோ இப்படி வந்து விட்டுடலாம். இது போல் வந்து 4 ஒயர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 4 பகுதியில் வந்து ஹோல்ஸ் போட்டுருங்களேன், அதில் வந்து முடிச்சு போட்டு இது போல் வந்து விட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதான் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் வந்து செய்கிற போல் இருந்தால் இது போல் வந்து விட்டு எடுத்துக்கங்க.
காய்ஸ் இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். ஸோ இது வந்து பெரிய பெரிய தோப்புக்கு அப்படிலாம் வந்து இதெல்லாம் செட் ஆகாது. ஒன்லி வந்து வீட்டில் ஒரு மாங்காய் வந்து பெரிச்சு கீழே வந்து அடிப்படாத அளவுக்கு, அடிப்பட்டால் வந்து ஒரு அழிவு போன ஸ்டேஜுக்கு போய்டும்ல. அப்படி இருக்கும்போது சரி அழகாக வந்து இது மட்டும் இந்த பழம் பழுத்துருக்கா, அந்த பழத்தை மட்டும் நம்ம பிரித்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். மற்றபடி பெரிய லெவல்லாம் இல்லை, அவ்வளோ பெரிய ஒட்டலாம் இல்லை. ஸோ இது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து கமெண்டில் வந்து சொல்லாதீங்க ஓகேவா. கொஞ்சம் திக்கிறேன் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ ஓகே, மழை வேறு வருது, அதனால தான் சரி அவசரமாக வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து மீன் வந்து இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த இது வந்து உள்ளே வர போல் ஹோல்ஸ் போட்டுக்கணும் கரெக்டாக. இந்த இடத்துல குறுகலாக போகும்போது ஹோல்ஸ் போட்டுனா தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து கயிறு உள்ளே போவோம். இந்த எப்படின்னா இதுக்கு நேரில் வந்து இது, அண்டு இதுக்கு நேரில் இது, அண்டு இதுக்கு நேரில் வந்து ஸோ இந்த இடத்துல அதான். ஸோ அந்த ஒயர் வந்து போயிட்டு வரத்துக்கு செம்மையாக இருக்கும். இழுக்கும்போது வந்து அது வந்து சொன்னால் புரியாது, இழுக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோதான், ஹோல்ஸ் போட்டாச்சுல. இப்போ வந்து இந்த ஒயரில் இந்த ஒயர் வந்து ஸோ ஒயரோ நூலோ ஏதோ ஒன்று வந்து ஸோ இப்போது போட்டோம்ல, இது உள்ளே வந்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து மேல்முடி கேட்டிடுறேன், மறந்துட்டேன். சரி ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்படி வந்து விட்டுடலாம். கரெக்டாக வந்து லூஸாக போகணும், அந்தளவுக்கு வந்து விட்டுக்குங்க கைஸ். இப்போ வந்து ஹோல்ஸ் போட்ட பகுதியில் வந்து அதுக்கு அந்த ஒயருக்கு நேராக வந்து அந்த ஓட்ட பகுதியில் வந்து ஒயர் வந்து 4 பகுதியை வந்து விட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து நூல் வச்சு சூப்பராக வந்து கட்டிக்கிறேன் நல்லா டைட்டாக. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ உருவிட்டு வராத அளவுக்கு வந்து டைட்டாக இது போல் வந்து நீங்கள் கட்டிக்கிங்க. நானும் கட்டிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக வந்து கட்டிட்டேன். ஸோ கைஸ் ஸோ இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து நாட் போட்டாச்சு. அண்டு வந்து ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து சுற்றி இப்படி வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ இழுக்கிறேன் இப்படி வந்து அவ்வளோதான். ஸோ இப்படி இழுக்கும்போது வந்து கரெக்டாக வந்து விரினா இப்படி அப்படி மாங்காய் வந்து ஃப்ரூட் வந்து அப்படி இப்படி இருக்கணும். ஓகே காய்ஸ், ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஸ்டாப் பண்ணி காய்ஸ். ஸோ இப்போ வந்து இது ரெடி பண்ணியாச்சுல. இப்போ வந்து வாட்டர் கேனில் வந்து எல்லாமே நாட் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு ஒயர் வச்சு. இப்போ வந்து ஸோ இந்த வந்து 90 mm பழுப்பு, இந்த பழுப்பு எடுக்கும்போது மட்டும் ஸோ ரொம்ப நீங்கள் லாங்காக இருக்குது, உங்கள் மரம் வந்து லாங்காக இருக்குதுன்னா ஒரு 25 mm வந்து பிவிசி பழுப்பு எடுத்துங்க. ஏன்னா வந்து இந்த 90 mm வந்து வளையும். ஏன்னா 25 mm இருந்தால் கொஞ்சம் கனமாக வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து மரம் வந்து ஷார்ட்டாக இருக்குது, அதனால் வந்து இந்த 90 mm பழுப்பு பிவிசி பழுப்பு எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ வந்து எதுக்காக இந்த ஆணியை வந்து எடுத்துருக்கேன்னா, இந்த த்ரெட்டு நூல் இருக்குல்ல, இந்த நூலில் வந்து கட்டிட்டு இந்த நூல் வந்து ஸோ எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் நூல் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கயிறு யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வீட்டில் இருக்கிற கயிறு யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் எதனா ஒரு கயிறு இருக்கும் கண்டிப்பாக, எல்லாம் ஒயர் வேஸ்ட்டான ஒயர் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ எங்கள்கிட்ட வந்து நூல் இருந்தது, ஸோ இருக்கிறத வச்சு தானே யூஸ் பண்ணோம். அதனால் வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன இருக்குது. ஸோ இப்போ வந்து எதனால் இந்த ஆணியை வந்து கட்டிட்டு வந்து ஸோ இது உள்ள வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்துச்சா, பாருங்கள் பா செம்மடி. இப்போ வந்து ஆணி வந்து வந்துடுச்சா, வெளில வந்துடுச்சா. இப்போ வந்து ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த முனையை வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து அண்டு இதோ கரெக்டாக வாட்டர் கேன் இருக்குல்ல, இந்த பகுதியில் வந்து ஸோ கட்டிட போகிறோம். எப்படின்னா வந்து இழுக்கிற போல். ஓகேவா கைஸ். இப்போ வந்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி பழுப்பு வந்து சூப்பராக உட்கார்ற போல். அவ்வளோதான் கைஸ். அப்படியே அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான், சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக அங்கே பாருங்கள், கரெக்டாக லைட்டு பாருங்க. ஸோ கரெக்டாக இழுத்தா இருக்கிற போல். ஸோ இப்போ வந்து இந்த த்ரெட்டு நூல் வந்துருக்குல்ல, இந்த நூல் வழியாக வந்து இப்போ வந்து வேறு இது பண்ண போகிறோம் கைஸ். நமக்கு கிடைச்சிக்கிற கேமராமேன் வந்து வேறு லெவலு. இங்கே காமிக்க சொன்னால் இங்கே காமிக்குது, அங்கே காமிக்க சொன்னால் அங்கே காமிக்குது, வேறு லெவலான கேமராமேன். ஸோ ஓகே, என்ன பண்ணுறது, அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஒரு இதுக்காக வந்து ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க கண்டிப்பாக. ஓகேவா கைஸ். இப்போ வந்து 25 mm பழுப்பு எடுத்திருக்கேன். இந்த 25 mm வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து அறுத்துக்கலாம்.
எனக்கு வந்து தேவையான அளவு வந்து அறுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவில் வந்து நீங்கள் அறுத்துங்க. கைப்பிடி தான், கைப்பிடிக்காக மட்டும்தான். ஸோ கேமராமேன் இங்கே பாருங்கள், நான் இங்கே காமிக்க சொன்னால் அங்கே காமிக்கிறாங்க. ஸோ வாங்க கேமராமேன் மிஸ்டர். இப்போ நம்ம பழுப்பு கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நூல் எடுத்து நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ உள்ளே போட்டோம். நம்ம பழுப்பை வந்து இது உள்ளே விட்டுக்கலாம். இந்த ரூல் பச்சா உள்ளே விட்ட பிறகு இதுமாரி லூஸாக இருக்கணும், நல்லா கரெக்டாக இருக்கணும். மேல் முடி எடுத்துக்கிறேன். இப்போ சால்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஓட்ட போடணும். இந்த வாட்டர் கேன் மேல் முடியல வந்து 2 ஹோல்ஸ் போட்டுக்கணும், சின்ன சின்னதாக. ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ ஹோல்ஸ் இது ஓட்ட போட்டாச்சு. இப்போ ஓட்ட போட்ட மேல் முடியல வந்து நம்ம நூலை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வாட்டுக்கண்ணு மேல் முடி ஓட்ட போட்டு பார்த்தியா, நம்ம நூல் விட்டு இப்போ நம்ம வந்து நூல் விட்டுக்கு வந்து இப்போ நம்ம முச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம முச்சு போட்டாச்சு. ஓகே காய்ஸ், சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, பாருங்க 1 2 3. ஓகே காய்ஸ், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாங்காய் அரைக்க போகிறோம். அங்கே இருக்குது காய்ஸ், அவ்வளோதான், மாங்காய் அரைக்க வந்தாச்சு. எங்கள் மரம் வந்து எப்படின்னா இதோ இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வளர்றேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாங்காய் சின்னதாக இருக்குது. எங்கள் மரம் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து இதை அறுக்க வந்துடுவோம். நீங்கள் வந்து செய்கிற மாதிரியாக இருந்தால் பெரிய மரமாக இருந்தால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, பெருசாக இந்த 90 mm பழுப்பில் கொஞ்சம் ஹைட்டாக வந்து ஒரு 2 பழுப்பு வந்து கனெக்ட் பண்ணுற போல் வந்து ஒரு 25 mm எடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வளையாமல் இருக்கும்ல, அதனால சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மாங்காய் அரைக்க போகலாம். போகலாமா நந்தினி? சரி, ஓகே, அவ்வளோதான். சரி, இந்த மாங்காய் வந்து கரெக்டாக இப்படி சுருக்கி பாருங்க. சூப்பராக வந்து மாங்காய் வந்து ஓகே ரைஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து மாங்காய் அறுத்தாச்சு. குழம்புக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மாங்காய் குழம்பு. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அனுப்பி விட்றோம். அண்டு ஓகே, தொன்னு பேசாமல் மாங்காய் அறுக்க போயிடலாம். ஒரு மாங்காய் ஆச்சு. அண்டு இன்னொன்று வந்து அறுத்து காமிக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், நல்லா சொல்கிறேன். இது வந்து என்னென்னா வந்து ஒரு பழம் பழுத்து இருக்கு அப்படின்னு ஒரு கீழே வந்து அடிப்படக்கூடாது அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பெரிய அளவுலாம் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது, ஒர்த் இல்லை. ஓகே, இது தற்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் சும்மா இருக்கிறீங்க, இப்போ மாங்காய் தேவைப்படுது, மரம் இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னா இது போல் வந்து ஒரு வாட்டர் கேனில் வந்து சூப்பராக ரெடி பண்ணி சூப்பராக வந்து அறுக்கலாம். காற்று வர வருது, இன்றைக்கும் வந்து மழை வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2வது நாள். கைஸ், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து நம்ம அறுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து செகண்ட் மாங்காய் வந்து அறுக்க தொடங்கலாம். இது வந்து அடுத்த மாங்காய் வந்து வச்சிடறேன். செகண்ட் மாங்காய் இங்கே இருக்கு. இந்த மாங்காய் இங்கே பாருங்க, இந்த மாங்காய். இந்த மாங்காய் பாருங்க கைஸ். சொல்றது அர்த்தாச்சு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, மாங்காய் வந்து சூப்பராக வந்து அர்த்தம் எடுத்துட்டோம். 2வது மாங்காய். ஓகே, சூப்பராக இருக்கு. வேற லெவலில் அறுத்துட்டியே. மாங்காய் கோய வச்சு சாப்பிடலாம். ஏய் காய்ஸ், இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். என்னன்னா வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. எதுக்காக இந்த நன்றி சொல்லணும்னா வந்து நம்ம சேனலை வந்து 1033 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் கொஞ்ச நாள் தான் ஆகுது வீடியோ வந்து போட்டு
அண்டு அதுக்குள்ள அதுக்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். 1033 பேர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா வந்து அந்த 1033 பேர் வந்து வந்திருக்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக வந்து சொல்கிறேன்னா வந்து லாங் டைம் வந்து என் கூட நீங்கள் தான் வருவீங்க, அதனால் சொல்கிறேன். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மாங்காய்லாம் பிரிச்சிருக்கோம், மீன் குழம்பு வேறு வைக்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கும் தான் சேர்த்து வைக்க போகிறோம். உங்களுக்கு பதிலாக நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக எப்படி சொல்கிறேன்னா வந்து அப்போ தான் என் கூட லாங் டைமாக வர முடியும். அதனால நான் தான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்கணும். அதான் பிளானு. ஸோ படிப்படியாக தான் ஏற முடியும். ஸோ எங்களை மாரி பசங்களாம் வந்து படிப்படியாக தான் ஏற முடியும். எடுத்த உடனே பெரிய ஆளெல்லாம் வர முடியாது. ஸோ ஏதோ ஒரு இதுவில் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்து 1033 பேர். அண்டு நம்பி இருக்கோம். ஸோ என்னை நம்பி இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய்.